உலகம் யாவையும் தாமுலாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்கள அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே அஞ்சலி ஒன்று பெற்றான் அஞ்சலி ஒன்றை தாவி அஞ்சலி ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி அஞ்சலி ஒன்று பெற்ற அணங்கி கண்ட எல்லாரும் அஞ்சலியை ஒன்று வைத்தான் அவன் நம்மை அடித்து காப்பான். வழிபாட்டிற்கும் போற்றுதற்கும் உரிய எல்லாம் அல்ல அருள்மிகு அம்மையப்பரின் திருவடிகளை பணிவன்போடு எளியன் போற்றி மகிழ்கிறேன். அற்புதமான திருநாள் இன்றைய திருநாள் கோகிலாஷ்டமி, ஸ்ரீ கிருஷ்ண பகவான் ஜெயந்தி திருநாள். அஷ்டமி என்ற 8ஆம் நாள் கண்ணபெருமான் அவதாரம் பண்ணிய திருநாள். யோகினி நட்சத்திரத்தில் கண்ணபெருமான் அவதாரம் பண்ணினார். அது துவாபர யுகத்திலே நடந்த நிகழ்ச்சி. அந்த திருநாளை ஆண்டுதோறும் நாம் கொண்டாடி கொண்டு வருகிறோம் என்ற வகையில் நாம் இன்று கிருஷ்ண பெருமானுடைய திருவடிகளையும் போற்றிக் கொண்டு அவருக்கு முன்னவதாரமாக இருக்கிற ராமச்சந்திரமூர்த்தியினுடைய திருவடிகளையும் போற்றுவோம். அருள்தரும் சீதா பிராட்டுடனாக இருக்கிற அருள்தரும் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய திருவடிகளை போற்றி மகிழ்ந்து கலியுகத்தில் நம்மையெல்லாம் ஈடேற்றுகின்ற கண்கண்ட கடவுளாக, நைஷ்டிய பிரம்மச்சரியம் காத்தவராக, அனைத்து சக்திகளும் பெற்றவராக, தமக்கு எவ்வளவு சக்திகள் இருக்கிறது என்று தாமே தெரியாத வகையில் நம்மை எல்லாம் ஈடேற்றம் மண்டுகின்ற வாயு புத்திரர் ருத்ர அம்சமாகிய அருள்தரும் ஆஞ்சநேயமூர்த்தி பெருமானுடைய திருவடிகளை போற்றி மகிழ்கிறேன். இன்றைய நன்னாளில் கம்பராமாயணத்தில் ராமச்சந்திரமூர்த்தி தன்னுடைய மனைவி சீதா பிராட்டியோடு இளைய பெருமாளோடு ஆரண்யத்திற்கு புறப்படுகிற அந்த செய்தியை இப்போ சிந்திக்கப் போகிறோம். நேற்றைய நாளிலே கைகேயி ராமனை அழைத்து இப்படிப்பட்ட நிலையிலே தசரத மகா சக்கரவர்த்தி என்ற மாமன்னர் உமக்கு இதை சொல்ல சொன்னார் என்று கைகேயி தான் சொன்னதாகவும் சொல்லாமல், உங்க அப்பா சொன்னார் என்றும் சொல்லாமல், இந்த நாட்டை ஆளுகிற மன்னன் ஆணை என்று அவள் சொன்னாள். அப்பொழுதுதான் ராமச்சந்திரமூர்த்தி மன்னவன் பணியென்றாகி நும்பை மறுப்பனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதென்றோ என்று பாடுகிறார். அதற்கு முன்பு கைகேயி இந்த செய்தி எப்படி சொல்லுகிறாள் என்ற அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பாடல் எல்லோரும் சொல்லுவார்கள். கோசல நாட்டுக்கு தலைவனாக பரதன் வர வேண்டும் என்று சொல்லிவிட்டால் கோசல நாட்டில் இருக்கிற வேறு விதமான எல்லையிலே ராமன் ஆட்சி பண்ணலாம் என்று கருதி விடுவான் என்று கருதி கொண்டு ஆழி சூழ் உலகம் எல்லாம் பரதனே ஆள. ஆழி என்றால் கடல், கடல் சூழ்ந்த உலகம். இந்த உலகம் இருக்கிறதே அது 3 பக்கம் தண்ணீர், ஒரு பக்கம் தரை. நம்ம தென்னிந்தியா அப்படித்தான் இருக்கிறது. அந்த ஆழி சூழ் உலகம், ஆழி என்ற கடல் சூழ்ந்த உலகமாக இந்த உலகம் இருக்கிறது என்று சொல்ல வந்த கம்பன் கைகேயி மூலமாக ஆழிசூழ் உலகம், இந்த உலகம் எல்லாம் பரதன் ஆள இல்லை, பரதனே ஆள என்று அழுத்தமாக பேசுகிறார். இந்த கடல் சூழ்ந்த உலகம் என்று சொல்ல வந்தவர்தான், சொல்ல வந்த நிலையில்தான் நம்முடைய தமிழ்த்தாய் வாழ்த்து அமைந்திருக்கிறது. மனோன்மணியில் சுந்தரம்பிள்ளை அவர்கள் நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை என்று பாடுகிறார். அந்த நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தைக்கு எழில் ஒழுகும் என்று வருகிற அந்த தமிழ்த்தாய் வாழ்த்தினுடைய முதல் தொடக்கம் ஆழிசூழ் உலகம் எல்லாம் என்ற கருத்தை கொண்டிருப்பதை பார்க்கலாம். இன்னொரு செய்தியும் நான் சொல்லிவிடுகிறேன். சுற்றி தண்ணீர் இருந்து நடுவிலே ஒரு பக்கம் மட்டும் திட்டு இருந்தால் அங்கே நாம் தவம் செய்தால் அருமையாக அந்த தவம் பலிக்கும். சுற்றி தண்ணீர் இருந்து நடுவிலே நடுத்திட்டாக, நடுவிலே ஒரு பூமி தட்டாக ஒரு பகுதி இருந்து அங்கே இருந்து தவம் செய்தால் துஷ்ட தேவதைகளுடைய தாக்கம் நம்மை வந்து தாக்காது. அதற்கு காரணம் என்னவென்றால், எந்த துஷ்ட தேவதையுடைய வலிமையும் மண்ணில் வழியாக நடந்து வரும், காற்று வழியாக வரும். ஆனால் எல்லாவற்றையும் தடை பண்ணக்கூடிய ஆற்றல் தண்ணீருக்கு உண்டு. அதனால்தான் நீங்கள் ஒரு குற்றவாளியை பிடிக்க போகின்ற நாய் கூட துப்புரவு செய்கிற துப்புரவுகின்ற அந்த நாயானை இப்போது ஓடிக்கொண்டே இருக்கும்.
அந்த ஏதேனும் ஒரு பாதகம் செய்தவன் அந்த கட்டியை தூக்கி ஆற்றுல எரிஞ்சு விட்டு ஆற்றுல குதிச்சுட்டான்னா அதன் பிறகு அந்த நாய் அங்கே நின்றுட்டு அதுக்கப்புறம் போக தெரியாமல் ஒழிக்கும். எனவே அந்த நாயினால் கூட சுவாசம் பிடிக்க முடியாத நிலையிலே தண்ணீர் தடை செய்துவிடும். தண்ணீருக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல். அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் எந்த ஒரு நாட்டாவை பண்ணினாலும் ஒரு சொம்பு தண்ணி வச்சுக்குவாங்க. நீ சினிமாவெல்லாம் பார்த்துருக்கலாம், ஒரு மரத்தடியில் 10 பேர் உட்காந்து நாட்டாயம் பண்ணாங்கன்னா பக்கத்தில் ஒரு சொம்பு தண்ணி இருக்கும். அது குடிக்கிறதுக்காக வச்ச தண்ணீர் இல்லை, தண்ணீர் பக்கத்தில் இருந்தால் மனம் தெளிவாக இருக்கும். காஞ்சிபுரம் மகா பெரியவர் 100 ஆண்டு காலம் வாழ்ந்தவர். பெரும்பாலும் அவர் 2 இடங்களில் தான் இருந்தார். மடத்தில் இருந்தார்னா, ஒன்று கொல்லவடத்தில் இருக்கிற கிணத்துக்கு உட்கார்ந்து இருப்பார், இல்லைன்னா பசுமாட்டு தொழுவத்தில் உட்கார்ந்து இருப்பார். பசுமாட்டு தொழுவத்தில் உட்கார்ந்து இருக்கிற போது பசுமாட்டினுடைய மூச்சு காற்று இருக்கிறதே, அது அற்புதமான ஆக்சிஜன். நம்முடைய மூச்சு திணறல் ஏற்படுகிற பொழுது கூட அவரை அழைத்து கொண்டு போய் பசுமாட்டு தொழுவத்தில் உட்கார வச்சுட்டா டக்குன்னு அவருக்கு செயற்கை சுவாசம் கொடுக்கிற அந்த மருத்துவம் அந்த பசுமாட்டின் மூலமா நடந்துவிடும். பசுமாட்டினுடைய தொழுவத்தில் அவ்வளவு பெரிய மூச்சு வலிமையா கிடைக்கும். பசுமாடு ஒன்றுதான் பிராணவாயு சுவாசித்து பிராணவாயு வெளிவிடுகிறது. அந்த ஆற்றல் பசுமாட்டுக்கு மட்டும் இறைவன் கொடுத்த கொடை. அதனால்தான் கொல்லவடத்தில் ஒரு பசுமாடு இருந்தா, பசுமாட்டு தொழுவம் இருந்தா, அப்படி சாணி சிறுநீர் கொண்டிருக்கிற அத்தனையுமே கிருமி நாசினிகளாக, மூச்சு காற்று ஒரு பெரிய கிருமி நாசினியாக அந்த வீட்டில் இருக்கிறவர்களுக்கு பாதுகாப்பாக அமையும் என்று முன்னோர்கள் கருதினார்கள். அதனால் பசுமாடு கட்டியிருக்கிற இடத்திற்கு தொழுவோம் என்று பெயர் வச்சாங்க. தொழுவம், தொழுவம் என்ற சொல் தொழுவோம் என்று சொல்லினுடைய திரிவு. வேற எந்த விலங்குகளுக்கும், விலங்கு இருக்கிற இடத்திற்கும் அந்த பெயர் கிடையாது. தொழுவம், தொழுவோம். ஓம் என்ற பிரணவம் வருகிற பாருங்க அடுத்தது. அதனால்தான் பசுமாட்டுக்குள்ளே 33 தேவர்கள் குடியிருப்பதாக ஒரு ஐதீகம். பசுமாடு தருகிற 5 பொருள்கள் சிவபெருமானுக்கு அபிஷேக பொருள்கள். ஆனைந்தும் ஆடுவான் என்று திருமுறை சொல்லுகிறது. அது என்ன 5 என்று கேட்டால், பசுமாடு தருகிற சாணம், பசுமாடு தருகிற சிறுநீர், பசுமாடு தருகிற பால், பசுமாடு தருகிற தயிர், பசுமாடு தருகிற நெய். இந்த பசுமாடு தருகிற அந்த 5 பொருள்களும் இறைவனுக்கு அபிஷேகமாக பயன்படுகின்றது. நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளலாம். எளிமையா ஒரு உதாரணம் சொல்றேன். குழந்தை நம்ம வீட்டில் வளர்க்கிற பொழுது அந்த குழந்தை ஒரு மலம் விட்டு விட்டது கூடத்தில் சொன்னா, அந்த மலத்தை எடுத்து விட்டு அதை சுத்தப்படுத்துவதற்கு பசுமாட்டு சாணியை பயன்படுத்துவோம். நாம் நம்மை உயர்தினின்னு சொல்லிக்கிறோம். நாமளே எழுதி வச்சு விட்டதுனால இலக்கணத்தை மனிதர்கள் உயர்தினி, அந்த மாடு அகீரனை. ஆச்சரியம் என்னவென்றால், நம்முடைய மனிதர் குலத்திலே பிறந்த ஒரு குழந்தையோ பெரியவரோ இடுகிற மலத்தினுடைய அசுத்தத்தை சுத்தப்படுத்துகிற கிருமி நாசினியான அற்புதமான மருந்து பசுமாட்டு மலம். ஒரு மலம் இன்னொரு மலத்தை சுத்தப்படுத்தினா இதை விட வேற என்ன பாக்கியம் வேண்டும்? இன்னொரு பெரிய படைப்பு சேர பசுமாட்டு புலால் சாப்பிடாது, பக்க சைவம். இப்படி பல்வேறு விதமான சிறப்புகளை எல்லாம் பெற்றது. அதனால்தான் தாய்ப்பாலுக்கு அடுத்தது குழந்தை வளர்க்கக்கூடிய போஷாக்கு பால் பசும்பால். இங்க போற போல் இன்னும் சொல்லிடுறேன், பசும்பால் சொல்லக்கூட, பசுப்பால் சொல்லுது. தமிழ்மொழி இலக்கணத்துல பசும்பால் என்றால் பசுமையான பால் அர்த்தம். பசுமையான பால்னா ஃப்ரெஷ் மில்க்னு அர்த்தம் ஆங்கிலத்தில்.
ஆரோக்கிய பாலோ இல்லை ஆவின் பால் என்று சொல்லப்பட்ட பேக்கெட் பாலோ எல்லாமே பசும்பால் தான். ஏன்? ஃப்ரெஷ் மில்க்கு தான். இப்போ தான் வாங்கிட்டு வந்து அந்த பாக்கெட்டுக்காரர் கொடுக்குறாரு, வாங்கிட்டு வந்து உள்ளே வைக்கிறோம். ஃப்ரெஷ் மில்க்கு என்ற பொருள் தருகிற பசும்பால் பசுமையான பால். பசுமாட்டினது பால் என்று நீங்கள் பிரயோகப்படுத்த விரும்பினால் அங்கு இம்ம எடுத்துட்டு இப்ப போடணும், பசும்பால். எனவே நமக்கு கிடைப்பதெல்லாம் பசும்பால், நமக்கு கிடைக்காததெல்லாம் பசுப்பால் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக சொல்றேன். இறைவனுடைய பூஜைக்கு எது பயன்படும்? பசுப்பால். பசும்பால் பயன்படாது. நமக்கு வேற வழி இல்லை. அதுதான் பூஜை அபிஷேகம் பண்றோம். சுவாமி எல்லாத்தையும் ஜீரணிச்சுக்கிறார். அவர் என்னமோ ஒரு கோபத்தில் தான் 3 மாசமா கோயில் சாத்திக்கிட்டார். பல காரணங்களா இருக்கலாம். அந்த வகையில் நாம் கதைக்கு வந்துடுவோம். அப்ப என்ன தெரிகிறதுன்னு சொன்னா, சுற்றி தண்ணீர் இருக்க, சுற்றி நதிகளோ கடலோ இருக்க, அதன் நடுவிலே இருக்கிற ஒன்றாக தூய்மைப்படுத்திக் கொள்ள தவ வலிமை. அதனாலதான் சுவாமி விவேகானந்தர் தென்கோடிக்கு போன பொழுது அந்த கன்னியாகுமரியில ஒரு பாறை தெரிஞ்சது, சுத்தி கடல். அந்த பாறையை போய் உட்கார்ந்து தவம் பண்ணினார். இன்னைக்கு அந்த பாறைக்கு என்ன பேரு? விவேகானந்தர் பாறை என்பதுக்கு பெயர். இதெல்லாம் ஒரு வரலாற்று காரணங்கள். ஆடிசூடு உலகமெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாடிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு கூடிவன் துணையல் எண்ணி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டின் வா என்று இயம்பினான் அரசன் என்றாள். கையை பாட்டு. அப்பொழுதுதான் ராமன் கண்ணீர் விட்டு அழுதான். ஏண்டா அழுறன்னு கேட்டார். மன்னவன் பணி என்றாய் நும்பணி மறுக்கும். ஏம்மா இப்படி என்ன அவமானப்படுத்துற? அரசன் சொன்னாதான் போவேனா? அப்பா சொன்னான்னா போக மாட்டேனா? இல்லை நீ சொன்னாலும் போக மாட்டேனா? என்னை ஏமா இவளுக்கு அவமானப்படுத்தி பேசுறேன்? உனக்கும் எனக்கும் இருக்கிற தாய் மகன் உறவை இப்படியா நீ வார்த்தையினால் கொச்சப்படுத்த வேண்டும் என்று ராமன் அழுதான். இது ஒரு கருத்து. இதுதான் உண்மை. வேணும்னே படிச்சவங்க பாட்டை எடுத்தாங்க, எழுதுறவங்க ஏட்டம் எடுத்தாங்கிற கதையா ஒருத்தர் சொல்றார். இந்த பாட்டு இப்படி அர்த்தம் பண்ணலாம் அப்படின்னா, மன்னவன் பணி அன்று முடிஞ்சு போச்சு. ஆகில் நுண்பணி என்றோ, இது ஒரே வரியை 2 உடைச்சுட்டான். மன்னவன் பணி என்றாகி நுண்பணி மறுப்பானோன்னு சேர்த்து படிச்சா ஒரு பொருள். கொஞ்சம் சொல்றான் பிரிச்சு. மன்னவன் பணி அன்று மகாராஜா ஒண்ணு இந்த உத்தரவு போடல. அப்ப யார் போட்ட? ஆகில் நுண்பணி நீ எனக்கு இட்ட கட்டளைன்னு அதை ஒருத்தன் பிரிச்சான். பாட்டை மட்டும் எப்பொழுதுமே அதன் போக்கில் ஆற்றொழுக்கா படிக்கணுமே தவிர நமக்கு எப்ப மூச்சை நிறுத்த முடியுமோ அப்ப நிறுத்தி படிக்கப்படாது. ஒருத்தர் சொல்றார், பணிவுடையன் இன்சொல்நாதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற திருக்குறளே மாத்திட்டான். அந்த பொருளை எப்படி சொல்லணும்? பணிவுடையன் இன்சொல்நாதல் ஒருவருக்கு அணி நிறுத்திவிடணும். அல்ல மற்ற பிற படிக்கணும். ஒரு ஊர்ல ஒரு உணவு விடுதி போர்டு எழுதியிருந்தோம். பிராமணர்கள் சாப்பிடும் இடம்னு எழுதணும். அந்த போர்டு எழுதுறவன்ட்டு எழுதி கொடுத்துட்டான். இன்னைக்கு ஒரே வரை எழுதி கொடுத்துட்டான். அந்த போர்டு எழுத ஆரம்பிச்சா பாருங்க, பிராமணர்னு எழுதலாம். அந்த போர்டினுடைய லெக்ட் முடிஞ்சு போச்சு. அவளுக்கு என்ன பண்ணுவான்? வேற வழி இல்லை. உடைச்சு கீழே கல் சாப்பிடும் என்ன அர்த்தம் எடுத்து? பிராமணர்கள் சாப்பிடும் இடம்னா அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு இடம் இல்லை சார், அதுக்கான பிரிச்சு எழுதணும். நீ பிரிச்சு எழுதுனடா, அவளை கெடுத்துட்டேடா, அந்த போடியே கெடுத்துட்டே. அதனால நம்ம தமிழ் மொழியில இது இங்க சேர்க்கலாம், அது அங்க சேர்க்கலாம், இலக்கண வரைமுறை இருக்குது. நீங்க பாட்டு நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் சேர்க்க முடியாது. அப்படி இங்கே மன்னவன் பணியன்றாயில் நும்பணி மறுப்பணும் என்று தொடர்ந்து படிக்கிறோம். சொல்லிட்டு உடனே இன்றே விடையும் கொண்டேன் என்று சொன்னால், நான் நேற்றே சொன்னேன், தசரத மகா சக்கரவர்த்தி பார்க்காமலே ராமர் பட்டுட்டார். பார்த்துட்டு போறதுதான் பண்பு. பார்த்தா அப்பா விடமாட்டார் தெரிஞ்சுட்டு கிளம்பிட்டார். சில நேரங்களிலே ஒரு தர்மம் இன்னொரு தர்மம் இரண்டையும் கடைபிடிக்க முடியாது போகுமானால் எது இன்னொருவருக்கு நன்மை தருகிற தர்மம் என்று பார்த்து கடைபிடித்து விடுறோம்.
அப்பா பார்த்துட்டு போறது இவருக்கு பெருமை, ராமருக்கு. அப்பா என்ன பண்ணுவார்? போதரா தம்பின்னு சொல்லுவார். அப்ப அப்பாவுக்கு பாவம் வந்துடும் இல்ல, கொடுத்த வாக்க வீணாங்க. அப்பாவுக்கு பாவம் வராம இருக்கணும்னா நான் அந்த பழியை சுமந்து கொள்கிறேன். நல்லா புரிஞ்சுங்க. தந்தைக்கு பிழை வராமல் இருக்கணும்னா நான் எங்க அப்பா பார்க்காம போனேங்கிற பழி எனக்கு வரட்டுமே சொல்லிட்டு ராமன் கிளம்பிட்டான். நேர கோசலை அரண்மனைக்கு போகிறான். கோசலை பெற்ற தாய் அவர் காத்துக்கிட்டு இருக்கிறார். ராமன் வருவான், அவன் மகுடம் சூடிக்கொண்டு பிரமாதமான ஊர்வலமாக வருவான். கவரி வீச, வெண்கோற்றப்புடை கவிக்க, மகுடம் தரித்துக் கொண்டு பட்டு பீதாம்பரத்தில் ராஜகம்பீரமாக என் மகன் ராமன் வருவான், என் மகன் ராமன் வருவான் என்று காத்திருந்தாள். இங்கேருந்து ராமன் போய் நிற்கிறான். வெறும் ஆளா கூட, ஒரு ஆள் இல்லை, ஒரு கவரி இல்லை, வெண்கோற்ற குடை இல்லை, ஒண்ணுமே இல்லை. தனி ஆளா போய் நின்னா ராமன். அதை எழுதுகிறான் கம்பன். உழைக்கின்ற கவரியின்றி கொற்றவென் குடையும் இன்றி. உழைக்கின்ற கவரின்னா அப்படி வீசுகின்ற கவரி. அந்த கவரி வீச வீச அந்த கவரியினுடைய நிலையில வர வேண்டியவன் உழைக்கின்ற கவரி இன்றி கொற்றவென் குடையும் இன்றி. இழைக்கின்ற விதி முன் செல்ல. இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று முன்னவே ஏற்பட்ட கர்மாவினுடைய அந்த ஆற்றலால் அது முன்னாடி இழுத்துட்டு போகலாம். நம்முடைய தலையெழுத்து முன்னாடி இழுத்துட்டு போகும். நம்முடைய பண்புகள், குணங்கள் எல்லாமே பின்னாடி தான் வரும். ஏன்னா விதிதான் ஜெயிக்கும். இழைக்கின்ற விதி முன் செல்ல தர்மம் பின் இறங்கி ஏக. மழைக்குன்றமனையான், மழைக்குன்று போன்றிருக்கிற நிறம் கொண்டவன். மௌலி கவித்தனன், மௌலிதான் மகுடம், கவித்தனன் என்று என்று. அருமையான வரி. என்று என்று தழைக்கின்ற உள்ளத்து அந்நாள் முன் தமியன் சென்றான். வெறும் ஆளா போய் நின்னான் ராமன். அங்கே கம்மன் சொன்னான், கோசல காலையில் 6:30 மணில எழுந்து குடிச்சிட்டு பட்டுக்கூடலாம் கட்டிட்டு ஜம்முன்னு நின்றுட்டு இருக்கிறான். ராமன் வருவான் 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 வருவான். ஒரு 7-7:30 மணிக்கு ராமன் போயிருக்கிறான். 1 மணி நேரம் கழிச்சு 1 மணி நேரம் வாசலில் நிற்கிறாளாம். ரொம்ப நேரமா கோசலை காத்து கொண்டு இருக்கிறாள் சொல்லணும். எப்படி சொல்லுவது? தமிழில் எப்படி சொல்லுவது என்று சொன்னால், ஒரு சொல்ல 2 தடவை சொல்லிவிடுது. நீ வருவாய் என்று நான் காத்திருந்தேன் என்றால் கொஞ்ச நேரம் காத்திட்டு தான் இருப்போம். நீ வருவாய் வருவாய் என சொன்னா ரொம்ப நேரம் காத்துறது. சரியா? நீ வருவாய் என்று ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தேங்கிறத விட நீ வருவாய் வருவாய் என காத்திருந்தேன் அப்படின்னா ரொம்ப நேரமா காத்திருந்தாலும் 2 முறை பைதான் அப்படி அர்த்தம். இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தால் எப்படி கூப்பிடணும்? வாங்க 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 வாங்கன்னு 10 தடவை சொன்னோம்னா ரொம்ப தூரம் அன்பா இருக்கிறோம்னு அர்த்தம். குறைஞ்சபட்சம் எத்தனை தடவை சொல்லணும்? வாங்க வாங்க. இந்த 2 தடவையும் சொல்லாம யாராவது வந்து வாங்க அப்படின்னா நம்ம வந்து பிடிக்கல. அது அவ்வளோ விஷயம் இருக்கு சார். வாங்க 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 வாங்கன்னா அர்த்தம் வேற, வாங்க வாங்க அப்படின்னா அர்த்தம் வேற. வாங்க நீ எல்லாம் என் வீட்டு வரணுமா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்போ ஒரு சொல்ல 2 தடவை பெய்த அர்த்தம் வேற, அழுத்தம் வேற. இங்க என்ன எழுதுறான் கம்பன்? மழை குன்றமனையான் மௌலி கவித்தனன் வரும் என்று என்று தழைக்கின்ற குதூகமா இருக்கிற உள்ளத்து அந்நாள் முன் தமியன் சென்றான். போய் ராமன் வந்து வெறும் ஆளா நின்னான். கோசலைக்கு அதிர்ச்சி. இன்னைக்கு தானே மகுடம் சுட்ட வேண்டிய நன்னாள். நேற்று ராத்திரி தானே அவங்க அப்பா கூப்பிட்டு பையனுக்கு ஆட்சின்னு சொன்னார். பையனும் சொல்லியிருந்தானே நேற்று. இன்னைக்கு என்ன வெறும் ஆளா வந்து நிற்கிறான். கொற்றவன் குடை இல்லை, குடைக்கின்ற கவரி இல்லை, ஆள் இல்லை, எடுபடி ஆள் இல்லை, பட்டு பீதாம்பரம் ஒண்ணுமே இல்லை, பெரும் பையனா நிற்கிறானே. ராமா என்று கோசலை கூப்பிட்டாள். ராமன் ஓடி போய் கைகையினுடைய கோசலினுடைய தாய் திருவடி தொட்டு கும்பிட்டார். அம்மா என்றான். கொஞ்சம் கூட ராமனுக்கு வருத்தம் இல்லை. நாம தான் அந்த நேரத்தில் என்ன டென்ஷன் ஆயிருக்கும்.
ராத்திரி கூட தூங்காம காத்துட்டு எங்க அப்பா கவுத்துட்டோம். என் சித்தி வேலை காமிச்சு என்னெல்லாம் கடுமையாக தான் ஓச்சுக்குவோம். கொஞ்சம் கூட ராமனுடைய முகத்தில் மாற்றம் இல்லை. ராமன் போய் காலில் விழுந்து வணங்கினான் கோசலை காலில். உடனே கோசலை கேட்டாள், ராமா அப்படின்னா. அம்மா. முடிசூடுவதற்கு வேறு நாள் மாற்றமான்னு கேட்டா. அதுக்கு ராமன் சொன்னால் வேறு ஆள் மாற்றம். முடிசூடுவதற்கு வேறு நாள் மாற்றமான்னு கோசலை கேட்டா. இல்லம்மா, வேறு ஆள் மாற்றம் என்றான் ராமன் சிரித்துக் கொண்டே. என்னடா சொல்ற ராமா, வேறு ஆள் என்றால் யார்? அப்ப சொன்ன நம்முடைய ராமன், பங்கமில் குணத்து எம்பி பரதனே முடிசூட ஆகுகின்றான். பங்கம்னா குற்றம், பங்கமில் எம்பி, ஒரு இம்மி கூட குற்றம் இல்லாத என் தம்பி பரதன் நாட்டை ஆளப் போகிறான். சார், தனக்கு கிடைச்ச ஆட்சியை 8 மணி நேரத்தில் பறிச்சுட்டா சித்தி. அவருடைய மகன் ஆட்சி வர போறான்னா அந்த பரதனை எந்த குற்றமும் இல்லாத என் தம்பி பரதன் சொல்றது எவ்வளவு உயர்ந்த மனம் வேணும், எவ்வளவு உயர்ந்த மனோபாவத்தில் ராமன். பங்கமில் குணத்து எம்பி பரதனே துங்கமா முடி சுடுகின்றான் அம்மா. உடனே கோசலை என்ன சொன்னா, அந்த கவனுக்கு இந்த புத்தி கட்டு போச்சாலும் ஆரம்பிக்கல. ஏன் இதை சூழ்ச்சி நடந்து விட்டதா என்றெல்லாம் கோப்படலை. பார்த்து சொன்னாங்க கோசலை, தம்பி ராமா, அம்மா, மூத்தவனுக்கு ஆட்சி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முறைமை இருக்கிறது தவிர மற்றபடி பார்த்தால் இந்த நாட்டை ஆளுவதற்கு தகுதி ஒன்னை விட பரதனுக்கு தாண்டா உண்டுன்னா. இப்படி நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைகள் சொன்ன வச்சுங்க, எனக்கு எதிரி வெளியில யாரும் இல்லை, எனக்கு எதிரி ஆயே எனக்கு புத்தகம். அவ பிள்ளைக்கு சலுகை பார்க்குற, நீ என்னமோ பரதன் முடிச்சு விட போறான்னு சொன்னா உன்னை விட சிறந்தவன் பரதன் நீயே சொன்னா என்ன மாற்ற, இது என்னமா நியாயம் என்று ராமன் கோபப்படவில்ல. கோபப்பட மாட்டான்னு தெரியும் கோசலைக்கு. அப்படி இருக்குது சார் அம்மா உள்ள பாசம். சொல்லியாவது பார்க்கணும். எதுக்கு இதெல்லாம் பேசணும் கலிகாலத்தில், இந்த கொரோனா காலத்தில்? முறைமை என்பது ஒன்று உண்டு என்பதல்லால் நிறை குணத்தவன் நின்னினும் நல்லன். உன்னை விட நல்லவன் பரதன் தாண்டா தம்பி ராமா. அதனால கவலைப்பட வேண்டாம், ஆட்சி போயிடுச்சு நினைக்க வேண்டாம். அந்த மாட்சியை அமைய உன் தம்பி கூடவே இருந்து அவனுக்கு ஒத்தாசையா இருறா தம்பி. யார் சொல்றா? கோசலை. இப்படி சொல்ற கோசலைய ராமன் வெறுக்கலைங்க. நம்ம பிள்ளைய இன்னொருத்தி பிள்ளையோட ஒப்பிட்டு உன்னை விட அவன் சிறந்தவன் சொன்னா இந்த பிள்ளை சிரிச்சுட்டு ஏத்துக்குமா? நிஜமாவே ராமனோட நல்லவன் பரதன் அப்படி பார்க்கிறோம். அதனாலதான் கோசலை சொல்றான். இன்னும் சொல்றேன், அது ராமனுக்கு தெரிஞ்சுதான் சொல்றேன். பங்கமில் குணத்து எம்பி பரதன். பங்கம்னா குற்றம், குற்றம் இல்லாத என் தம்பி பரதன் தான். இன்னொரு காரணம் சொல்றேன், இன்னொன்று சொல்றேன். இப்ப என்னுடைய மகன் ராமன் கிட்ட இன்னொருத்தி மகனாக இருக்கிற பரதனை பற்றி வசத்தியா பேசினா இவன் வருத்தப்பட மாட்டான் என்ற அளவுக்கு தான் பிள்ளைய அவ புரிஞ்சு வச்சிருக்கிறான். என்னங்க உங்க பிள்ளைகிட்ட உங்க பிள்ளைய வசத்தியா பேசாம இன்னொருத்த பிள்ளைய வசத்தியா பேசுறீங்களேன்னு கேட்டா, அப்படி சொன்னா என் மகன் வருத்தப்பட மாட்டான். இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், இதன் பிறகு பெருமை யாருக்கு? ராமனுக்கா பரதனுக்கா? அதான் ராமன். அம்மா சொல்லலாமான்னு கேட்டா அத சொன்னதை காது குளிர்ச்சியா கேட்கறாம இருக்கும். நிறை குணத்தவன் நின்னினும் நல்லானா. இப்ப ராமன் முடிவெடுத்துட்டான். கைகேயி அவ பிள்ளைக்கு ஆட்சியை வாங்கி கொடுத்துட்டான்.
எங்க அம்மா இந்த நாட்டுக்கு நல்லது, உன்னை விட அவன் ஆட்சிக்கு வர்றதான்னு சொல்லிவிட்டான். ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லிட்டு ராமன் தன் தாய் கோசலை மேல கோவப்படலை, திரும்ப காலம் தொட்டு கும்பிட்டான். சரிடா தம்பி ராமா, உன் தம்பி பரதன் ஆட்சி பண்ணுகிற பொழுது நீ கூட ஒத்தாசையா இரு அப்படின்னு சொன்னான் கோசலை. இப்போ கையெடுத்து கும்பிட்டு ராமன் சொன்னா, இல்லம்மா அப்பா எனக்கு இன்னொரு வேலை சொல்லியிருக்காருமா. என்னடா கண்ணுன்னு கேட்டான் கோசலை. பரதன் நல்லபடியா ஆட்சி பண்ணணுங்கிறதுக்காக இந்த வீட்டுல பிறந்த என்னை கூப்பிட்டு நீ போய் காட்டுல 14 வருஷம் தவம் இருந்துட்டு வா என்று என்னை அனுப்பிச்சிருக்காருமா. இந்த தசரதன் எதுக்கு காட்ட அமிச்சான ராமனை? பரதன் நல்லபடியா ஆட்சி பண்ண வேண்டும், இந்த நாட்டுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று தவம் என்றதுக்கு சரியான பிள்ளை நான் தான் முடிவெடுத்திருக்கிறார் சார். இப்படி எடுத்து தெரியும் சார். நாடாள பரதன், காடாள நான். நாட்டில் பொருளியல் ஆட்சி அவன் கையில், காட்டில் அருளியல் ஆட்சி என் கையில். நாட்டு மக்களுக்கு அவன் சட்டத்தால் ஆளப்போகிறான், நான் தவத்தினால் ஆட்சிக்கு துணை செய்ய போகிறேன். அதனாலதான் நான் அப்பா சொன்ன வார்த்தையை மறுவார்த்தை சொல்லாம காட்டுக்கு புறப்பட்டலாம் முடிவெடுத்துட்டோமா, அதை ஓட்டு சொல்லிட்டு போகத்தான் வந்தேன்னு சொன்னான் ராமன். கீழே விழுந்து புரண்டு கதர்னா சார் கோசல். இப்ப நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடி உன்னை விட பரதன் சிறந்தவன் சொன்ன உடனே ராமன் கோவப்படலை. அப்படின்னா அம்மாவுக்கு எவ்வளோ அன்பு இல்லையான்னு கோவப்படலை. அவ்வளோலாம் இருந்தா அப்படியே கோசலை இருந்தா பரதன் நாடாள போறான், நான் 14 வருஷம் காடாள போறேன்னா பரதன் மேல அன்பு இருந்தா பெசாம இருக்க வேண்டியதானே கோசலை. கீழே விழுந்து மண்ணை புரண்டு அழுதா, மகனே 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 ராமா ராமா ராமா, எப்பெல்லாம் உன்னை விட்டு நான் பிரிஞ்சிருப்பேன். நீ இந்த அந்தபுரத்துக்கோ அரண்மனைக்கு வரலனா கூட உன்னை நீ நல்லா இருக்கிற, உன்னை எட்டாந்து பார்த்து எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தேன் மகனே ராமா. எப்படா 14 வருஷம் எங்களை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு உனக்கு மனசு வந்தது? நான் எப்படா உன்னை பிரிஞ்சிருப்பேன் கண்ணு ராமா ராமா என்று கதறா பாருங்க. அப்ப கோசலை ராமன் மேல அன்பு உள்ளவளா இல்லையா? இது கொஞ்சம் வெயிட் பண்ணும். முதல்ல சொன்ன வார்த்தையை ராமன் கேட்டுட்டு ஆத்திரப்பட்டிருந்தாலும் இந்த தாயை பார்க்க முடியாது. அதான் சார், ஒருத்தருடைய அன்பை நீ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் புரிஞ்சுக்கணும். ஒரு வார்த்தை வச்சு முடிவெடுக்க முடியாது. இதெல்லாம் குடும்பத்தில் கற்றுக்கணும். இல்லம்மா வேற வழி இல்லம்மா, அப்பா சொல்லியிருக்காம தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, நீ தானே சொல்லி கொடுத்த. தாயும் சேர்ந்ததோ கோயிலும் இல்லை, நீ அம்மா இருக்கிற, அப்பா என்ன சொல்லியிருக்கிற. பஞ்சமோ மகனேன்னு ஆரம்பிக்கிற. அப்பதான் உன்னை யார் சூழ்ச்சி செய்தது என்றெல்லாம் கடுமையாக கோசலை ஏசினாள். யாரையும் குறை சொல்லாதம்மா, யாரையும் திட்டாதம்மா, யாராலும் இது நிகழலம்மா, நான் போக வேண்டியதான் காட்டுக்கு, நான் போயிட்டு ஒரு நொடியில் வந்துடுறேம்மா சொல்லிட்டு கோசலிட்ட காலில் விழுந்து வணங்கிட்டு புறப்பட்டான். இந்த செய்தியை லட்சுமணன் காதில் வாங்கினான். பரதனுக்கு ஆட்சி, ராமன் காட்டுக்கு போக போறான், சத்ருக்குன்னு 4வது பையன், நடுப்பர் லட்சுமணன். இந்த செய்தி அவன் காதில் விழுந்தது. யார் எங்கே அப்படின்னா லட்சுமணன். அவன் எப்பவுமே கோபக்காரன். யார் எங்கே அப்படின்னா என்னன்னு கேட்டான். வாளை கொண்டு வா, சிங்கத்திற்கு கொடுக்கின்ற இறைச்சி ஒரு நாய் பெறுவதாங்கிறான். யார சிங்கம் வர யார நாய்கிறான்? இப்ப லட்சுமணன் யார் மேல அன்பா பேசுறான்? ராமன் மேல. ராமனுடைய ஆட்சி பறித்து போன மாதிரி இருந்த நிலைக்கு யாரு உரியவன்? பரதன். முதல் லட்சுமணன் பரதனை கடுமையா ஏசறான். என் தலைவனாய் இருக்கிற ராமன் எங்க அண்ணன் சிங்கம் போன்றவன், அவனுக்கு நேற்று மாலை ஆட்சி உண்டு என்று சொன்னார் இந்த வயசான கிழவர் எங்க அப்பா. சிங்கத்துக்கு கொடுக்கிற இறைச்சி கூட நாய் கொடுப்பது போல இன்றைக்கு காலை லட்சுமணனுக்கு பரதனுக்கு ஆட்சி என்று சொல்கிறார்கள் எல்லோரும். நான் ஒரு கை பார்த்து விடுகிறேன், இதற்கு காரணமாக இருக்கிற அத்தனை பேர் கொன்று விடுகிறேன் என்று வாழை எடுத்துவிட்டு வில்லு எடுத்துட்டு வேகமா கிடந்தான். கட 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 கடன்
இந்த நேரத்தில் ராமன் இடத்துல நாம் இருந்தால் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? ஓ, நம்ம தான் போக்க காட்ட முடியல, அவனாவது காட்டு. அவன் ஏதாவது செஞ்சான் நம்ம மேலே கை வந்துடாது. பக்கவாட்டை தூண்டி விட்டுறதுன்னு போயிடும். டைரக்டாக பிக்சருக்கு வராமல் சைட் ட்ராக்ல தூண்டி விடுறது. இப்போ ராமன் லட்சுமணன் தூண்டி விடலை, ஆனால் லட்சுமணன் ஆத்திரப்படுகிறான், கேவலமாக பேசுகிறான் பரதனை. அப்போ ராமன் இங்கிருந்து போய் லட்சுமணன் கையை பிடிச்சு வாளி வில்லி கீழே தூக்கி எறிஞ்சு விட்டு, அறிவிருக்காடா உனக்குன்னு கேட்டார். நிஜமா கேட்கிறார் சார், அறிவிருக்காடா உனக்கு? யாரை பார்க்கிறான்? நாயின்னு சொல்றேன். அவனும் உனக்கு ஒரு வகையில் அண்ணன் தானடா பரதனும். நான் சிங்கமா, அவன் நாயாரன், அவனும் சிங்கம் தான்டா சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டார் சார் ராமன். ராமாயணத்திலே அற்புதமான இடம் சார் இது. அவர் கேட்டார், ஏண்டா லட்சுமணா, கூட பிறந்த அண்ணனா இருக்கிறவன, சகோதரனா இருக்கிறவன, அந்த சகோதர பாசத்தோடு நீ பார்க்காமல் அப்படி நாய் என்று பேசிவிட்டாயே, இந்த வார்த்தை தடுமாறி பேசுகிற அளவுக்கு நீ யார்கிட்ட பாடம் கேட்ட? வசிஷ்டர் தானே பாடம் கேட்ட, நானும் அவற்றை தாண்டா பாடம் கேட்டேன். எனக்கு வராத ஆத்திரமான வார்த்தை, எனக்கு வராத ஆத்திரம் உனக்கு எப்படா வரலாம்னு கேட்ட. நேரடியா பாதிக்கப்பட்டவனா நான் இதை உயர்வா கருதுறேன். என்ன மாதிரி நீ கருதும்? எனக்கு யார் பாடம் சொல்லி கொடுத்தாரோ அவர் தான் உனக்கு பாடம் சொல்லி கொடுத்தாரு. முட்டாளே, வசிஷ்டருடைய மாணவனாய் இருக்கிற நீ உன் வாயிலிருந்து நாய் என்ற வார்த்தையெல்லாம் வரலாமா? உனக்கு கேவலமாக இல்லை? இது நம்ம வாத்தியாருக்கு இழிவிடா என்று ராமன் சொல்ற அளவுக்கு கோபப்படுற லட்சுமணன். சரி அண்ணா, லட்சுமணனுக்கு என்னன்னா, சரி யார் பாதிக்கப்பட்டாரோ அவரை சாதகமா ஏற்றுக்கொண்டு விட்டார். சரி அண்ணா, நீங்கள் நினைப்பது போல நான் விட்டு விடுகிறேன் அண்ணா. நான் யார் மீதும் எந்த விதமான கேவலமான வார்த்தை பேசவில்லை அண்ணா. அப்படி கிட்ட போட்டு லட்சுமணனை கட்டி தழுவிட்டார். தம்பி லட்சுமணா, நதியின் விடையன்று நறுங்குணல் இன்மை. அருமையான பாட்டு கம்பராமாயணத்தில். ஒரு நதியில் தண்ணீர் இல்லை என்றால் அது நதியின் பிழை அல்ல. மழை பெய்யல, ஊற்று நீர் ஊறல, பிற காரணங்களாக இருக்க முடியுமே தவிர நதி என்ன பண்ணும்? நதியின் பிழை என்று நறுங்குணல் இன்மை. அப்புறம் என்ன? நமை பயந்தாள் மதியின் விடையன்று. உன்னை என்னை பெற்றவளாயிருக்கிற கைகேயின் பிழையும் அல்ல. நம்மை பயந்தாள், நம்மை பெற்றெடுத்தவள் கைகை. அப்போ சொல்றான் சார், நம்மை பயந்தாள் மதியின் விடையன்று. ஒருவேளை பரதன் ஏதாவது பண்ணிட்டு போட்டான், மைந்தன் பிழையன்று. அவளுக்கு மைந்தனாய் இருக்கிற பரதன் பிழையும் அல்லடா தம்பி. என்னன்னா யார் மீது பிழை இல்லைன்னு சொல்ற தம்பி லட்சுமணா, அடாதடா, எல்லாம் விதியின் பிழை. இதான் நடக்கணும்னு விதி இருக்குடா தம்பி, கர்மா இருக்குடா. யாரையும் நொந்துக்காதடா. ஜீதும் நன்றும் பிறதர வாரா. நாம செஞ்ச கர்மாப்படி நாம் அனுபவிக்க வேண்டும். அதுதான் உண்மையை தவிர என்னோட வாழ்க்கையை ராமன் பரதன் கெடுத்து விட்டான் என்றோ, கைகை கெடுத்து விட்டாள் என்றோ, தசரத வச்சன் இப்படிலாம் பேசப்படாதா தம்பி லட்சுமணா. இப்படி பேசுவது என் தம்பிக்கு அழகா? வசிஷ்டர் மாணவனாக இருக்கிற உனக்கு அழகாடா தம்பின்னு கேட்டார். எல்லாம் விதியின் பிழை, இதற்கு என்னை நீ வெகுண்டது என்றான். சொல்லி முடிச்சிட்டார். அடுத்தது ராமர். லட்சுமணா அண்ணா, நான் காட்டுக்கு 14 ஆண்டுகள் போய்விட்டு வந்து விடுகிறேன். பரதனா இருக்கிற நாட்டை ஆளுவான். நீ கூட இருந்து பத்திரமா அவனுக்கு உதவி செய். எந்த விதமான இடையூறும் பண்ணக்கூடாது. என் மீது ஆணை, ஜாக்கிரதை என்று ராமன் சொன்னார். அப்ப லட்சுமணன் சொன்னான், திடீர்னு காலில் விழுந்தான். ஏண்டா காலில் விழுறேன்னு கேட்டார். இல்லைன்னா நான் இங்க இருக்க மாட்டேன்,
உன்னை பிரிந்து ஒரு வினாடி என்னால் உயிரோடு இருக்க முடியாதுன்னா எனக்கு என்னத்துக்கு நான் இனிமேல் கோசல நாடு, அயோத்தி மாநகரம், பஞ்சு படுக்கை, படம், மற்றதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம்னா நீ என்ன சாப்பிடுறியோ அதை நான் சாப்பிட்றேன். நீ எங்க படுத்துக்கலையோ அங்க படுத்துக்கிறேன், நானும் வர்றேன்னு, நானும் உன் கூட வர்றேன். அப்ப ராமர் சொன்னார், தசமகா சக்கரவர்த்தியா இருக்கிற நம்ம அப்பா என்னை மட்டும்தான் போக சொல்லியிருக்கிறார். உன்னை போக சொல்ல அவரு சொல்லாம இருக்கலான்னு நான் போயிட்டு வரேன், நானும் கூட வர்றேன்னு. அது ஒரு அருமையான பாட்டு பாடலாம் சார். நீர் உலகினின் உல மீனும் நீளமும், அருமையான பாட்டு. தண்ணீர் இருக்கிறது என்றால் மீனும் நீல மலரும் இருக்கும். பெஞ்சில் வச்சுங்க டம்ளர், அம்மா கொண்டு தான். நீர் உலகினில் உல மீனும் நீளமும். நீர்னா தண்ணீர். தண்ணீர் என்ற ஒன்று இருந்தால் அதன் பிடிப்பிலே நீல மலரும். தண்ணீர்ல வேறு வச்சிருக்க தண்ணீர் நீளம், மீனும் வாழும். பார் உலகினின் உலயாவும் பார்ப்பூரின். இந்த பார் என்ற உலகம் இருந்தால் உலகத்தில் எல்லா உயிர்களும் இருக்கும். நார் உல தனு உலாய். நார்னா அந்த விஷயமா கட்டி இருக்கிற தனுன வில்லு, வில்லை கையிலே கொண்டிருக்கிற ராமா, ராமண்ணா, நானும் சீதையும், தம்பியாயிருக்கிற நானும், சீதா பிராட்டியாயிருக்கிற அண்ணியும், யார் உலயனின் உலோம். நீ கிளம்பி காட்டுக்கு போயிட்டேன்னா இந்த நாட்டில் யார் இருக்கிறாங்கன்னு நாங்க 2 பேரும் இருக்கிறோம். கோசல நாடாகட்டும், அயோத்தி மாநகரமாகட்டும், ராமன் அந்த இடத்தில் இல்லை என்றால் எங்களுக்கு எல்லாமே சூன்யம் தானே அண்ணா. நீ எங்க இருக்கியோ அதுதானே எனக்கு கோசல நாடு, அதுதானே அயோத்தி மாநகரம். சீதையை அப்படித்தானே நினைப்பாங்க அண்ணியும். நானும் சீதையும் யார் இருக்கிறாங்கன்னு இந்த நாட்டில் இருக்கிறதுன்னு கேட்டான். ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, கம்பன் கிட்ட நீர் உலயனில் தண்ணீர் இருக்கிறது என்பதனால உல இருக்கிறது, மீனும் நீளமும். மீன் முதல்ல சொன்னான் லட்சுமணன், நீலமலர் 2வது சொன்னான். அடுத்து 3வது வரியில நார் உல தனு உலாய் நானும் சீதையும். அப்ப என்ன அர்த்தம்? மீனும் நீளமும், மீனுக்கு நேரா நான், நீல மலருக்கு நேரா சீதை. நேர் நிறநெறி அணின்னு பேர் இலக்கணத்தில். மீனும் நீளமும், நானும் சீதையும். இப்ப மீன் போன்றது யாரு? இவன். நீல மலர் போன்றது யாரு? சீதை. தண்ணீர் இருந்தால் 2 இருக்கும், நீர் இருந்தா அது 2 இருக்கும், நீர் இருந்தா நாங்க 2 பேரும் இருப்போம். ஒன்று நீர் என்பது தண்ணீர், இன்னொரு நீர் என்பது மீன் அர்த்தம். இந்த நேர் நிரல் நிறையில கம்மன் ஒரு அழகான வேலை பண்ணான். மீனும் நீளமும், நீலமலர். இந்த தண்ணீர் இருந்தா இந்த 2 வாழும், தண்ணி வத்தி போச்சுன்னா 2 செத்து போயிடும். ஆனா அதுல என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, மீன் இருக்குதே தண்ணி வத்தி போச்சுன்னா அடுத்த வினாடி செத்து போயிடும். நீல மலர் இருக்குது, அது தண்ணி வத்தி போனாலும் வேர்ல இருக்கிற ஈரத்தினாலையும் அந்த தண்டுல இருக்கிற ஈரத்தினாலையும் கொஞ்ச நாள் வாழும். புரிதல் உங்களுக்கு? தண்ணீர் வற்றி விட்டால் அடுத்த வினாடி இறக்கின்ற ஜீவன் மீன். தண்ணீர் வற்றி விட்டாலும் வேரினுடைய ஈரத்திலும் தண்ணீர் ஈரத்திலும் கொஞ்ச நாள் வாழ்வது நீல மலர் என்று செடி. இப்ப யார மீன்கிறா, யார நீல மலர்கிறான்னா, நான் மீன் போன்றவன், சீதா பிராட்டி நீல மலர் போன்றவன். ஏன் அப்படி சொல்றான்னா, பின்னே வருகிற 14 ஆண்டுகளில் சீதா பிராட்டி கூட உன்னை பிரிஞ்சு 10 மாதம் இலங்கையில இருக்க போறா, உயிரோடு இருப்பா. ஆனா நான் ஒரு வினாடி கூட உன்னை 14 ஆண்டு பிரியாமத்தான் இருக்க போறேன். 14 வருஷம் பிரியாம இருக்கிற நான் மீன் போன்றவன்,
10 மாசம் பிரிந்து உயிரோடு இருந்து வாழப் போகிறவள் சீதை நீல மலர் போன்றாள். இவ்வளவு அழகான ஓமையை கம்மன் தவிர வேற யாரால சொல்ல முடியும்? சொல்லி முடித்தான். யார் உளையனின் உளமி நானும் சீதையும். சீதா பிராட்டியிட போய் நான் போயிட்டு வர்றேன் ஜானகி அப்படின்னு ராமர் கூப்பிட்டார். இது ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறோம். ஜானகின்னு ராமர் கூப்பிட்டார். ஓடி வந்து நிற்கிறாள். கோசலையும் லட்சுமணனும் பார்த்த ராமர் உருவம் அவளுக்கும் தெரிகிறது. ராமன் தலையில் மகுடம் இல்லை, ராமனை சுற்றி கவனிகள் யாரும் வீசுவார் இல்லை, ராமனை சுற்றி யாரும் உடன் வருவார்கள் இல்லை, ராமன் பட்டு பீதாமன் அணிந்து கொண்டு வருவான் இல்லை, வெறும் அளவு நிற்கிறார். சீதா பிராட்டி பார்த்துட்டு, நீங்கள் ஆட்சியில் உட்கார வேண்டிய நாள் இன்றுதானே என்று கேட்டோ, அது ஆட்சியில் நீங்கள் உட்கார வேண்டிய நாளில் நானும் கூட வந்து உட்காருவதற்காக நான் தயாராக இருக்கிறேனே, நான் வந்து கூட வர வேண்டாமா, என்னை வந்து ஆட்சி பார்த்து வந்திருக்கீங்களா, எப்படி வெறும் நாளாக வந்து நிற்கிறீங்க என்றெல்லாம் சீதை கேட்டுவிட்டு, யார் செய்த சூழ்ச்சி என்று சீதா பிராட்டி ஒரு வார்த்தை கேட்கலீங்க. ராமாயணத்தில் இருக்கிற பெரிய சிறப்பான இடம் என்னன்னா, ஒரு மனைவி தன் கணவனுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியம், தன் கணவனுக்கு கிடைக்க வேண்டிய பதவி திடீரென்று கிடைக்கவில்லை என்றால், தன் கணவன் அது குறித்து கோபப்பட்டா இவ கோபப்படலாம். தன் கணவன் ஏதேனும் வார்த்தைகளை திட்டுனா இவனும் சேர்த்து திட்டலாம். ஆனால் கணவன் ஒரு வார்த்தை கூட பேசாம வந்து அமைதியாக நின்றுக்கிட்டு, சீதா பிராட்டி பரத நாடால போனான், நான் 14 வருஷம் காட்டுக்கு போறேன், போயிட்டு வரட்டுமான்னு சர்வசாதாரண அமைதியாக சொல்றாருன்னா, இந்த நிகழ்ச்சியில் ராமனுக்கு வருத்தமில்லை. கணவன் எது குறித்து வருத்தப்படவில்லையோ அது குறித்து தான் வருத்தப்படுவது பதிவிரதா தர்மம் இல்லை. உனக்கு கோபம் வரவில்லையா சீதை? நீங்களே கோபப்படல, நான் ஏன் கோபப்படு? நீ என்ன பண்ண போற? நீ உங்க பின்னாடி வரப்போற. இப்போ உங்களுக்கு ஆட்சி பறி போனதற்கு காரணம் எந்த மாமியார் காரணம் என்று ஆராய்ச்சியில பண்ணல. அவளுக்கு 3 மாமியார். அவ காரணமா, இவ காரணமா, அவ காரணமா, இல்ல அந்த மாமனார காரணமா, இல்ல அந்த வெளியூர்ல இருக்கிற அந்த பொழுதுனா இருக்க பரதன் அவன் காரணமா என்றெல்லாம் சீதா பிராட்டி ஆராய்ச்சி பண்ண. ஏன் தெரியுங்களா? என் கணவன் இது குறித்து எந்த ஆய்வும் நிகழ்த்தவில்லை, ஈஸியா எடுத்துக்கிட்டார். தேர்போர் நான் ஈஸியா எடுத்துக்கிறது தான் யாருக்கு நல்லது? கணவனுக்கு நல்லது. கணவன் ஒரு பிரச்சனையை பிரச்சனையா பேசலன்னா அதை பிரச்சனையா பேசுறது முதல்ல கணவனுக்கு பிரச்சனை. திரும்ப விசுவாசமா இருக்குதா? கணவன் ஒரு பிரச்சனையை பிரச்சனையாக பேசவில்லை என்றால் அந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டு மனைவி பிரச்சனையா பேசுவது முதல் பிரச்சனை கணவனுக்கு தான். அதனால சீதை ஒரு வார்த்தை கேட்கல சார், பேசாம இருக்கிறார். 14 ஆண்டு நான் காட்டுக்கு போயிட்டு வர்றேன் சீதே, நீங்க இருன்னா அழுதா. ஏண்டி அழறேன்னு ராமர் கேட்டார். சும்மா ஒரு நொடியில சொல்லிவிட்டீங்களே, 14 ஆண்டுகள் என்ன சின்ன சும்மா இருக்காது, அதெல்லாம் இல்லை, நானும் கூட வர்றேன். அப்ப ராமர் சீதை கையை பிடித்துக் கொண்டு, தம்பி அடம் பண்ற மாதிரி நீயும் அடம் பண்றீ, அவன் தான் சொன்னது கேட்க மாட்டேன்றான், எங்க அப்பா அவனை அழைச்சி போக சொல்லல, அவனா வர்றேன்னு சொல்றான், ஒன்னையும் அழைச்சி போக சொல்லி எங்க அப்பா உத்தரவு இல்லை, நீயும் வரேன்னு சொல்றிய சீதை, இது நியாயமா என்று ராமர் கேட்டார். அதெல்லாம் முடியாது, அவங்க வரலன்னா அவங்க சொல்லலைன்னா நான் வருவேன். சாமர்த்தியமா ஏபி நாகராஜ் எடுத்த சம்பூர்ண ராமாயணம் படத்தில் ஒரு வசனம் வரும். என்.டி. ராமராவ் ராமனா நடிப்பார், பத்மினி சீதை. சீதே ஜானகி வைதேகி இங்கேயே இரு, நான் 16 வருஷம் காட்டுக்கு போயிட்டு வந்தேன், நானும் வருவேன். அடம் பண்ணாதே சீதே, இல்லை நான் வருவேன்.
நீ எனக்கு தொந்தரவு கொடுப்பே, காட்டுக்கு வந்தா அனாவசியமா உன்னால எனக்கு தொந்தரவு தான் வரும், கல்லும் முள்ளும் காலுக்கும் வித்தியாலாம் இருக்காது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் 14 வருஷம் இருந்துட்டு வரப்போறேன், உனக்கு அந்த கஷ்டம் வேண்டாம் என்று ராமர் சொல்லுவார். அப்ப இந்த சீதை கேட்குமாறு ஒரு வசனம் இருப்பார் ஏபி நாகராஜன். உங்க அம்மா காட்டுக்கு 14 வருஷம் நீங்க போகும்போது கூட வரேன்னு சொன்னாங்களா? சொன்னாங்க. அப்ப நீங்க என்ன பதில் சொன்னீங்க? அப்பா இங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவியா நீ இங்க இருக்கிறதாமா நியாயம், நீ என் கூட வந்துட்டு அப்பாவை யார் பார்த்துக்குவான்னு நான் கேட்டேன். உங்க அம்மாவை பார்த்து உங்க அப்பாவுக்கு யார் துணைன்னு கேட்ட மாதிரி என்ன பார்த்து எனக்கு யார் துணை கேட்க வேணாமா? உங்க அப்பாவுக்கு உங்க அம்மா துணை, உங்களுக்கு நான் துணை. அது நான் உங்க அம்மாவுக்கு ஒரு தர்மம் எனக்கு ஒரு தர்மம் சொல்லி தருகிறீர்கள், இது நியாயம் இல்லை என்று அவள் சாமர்த்தியமா பேசுவாள். சரி என்ன சொல்ல, என் தம்பி கேட்டானா நீ கேட்கறது, சரி கிளம்பிட்ட. ரொம்ப மகிழ்ச்சியா மரபுரி தெரிவித்துக் கொள்கிறாள். நேர ராமன் லட்சுமணன் சீதை 3 பேரும் சுமத்திரை என்ற தசரதனுடைய கடைசி மனைவி, லட்சுமணனுக்கு அம்மா, சத்ருகனுக்கு அம்மா, அவள் காலில் போய் விழுந்தார்கள் ராமனும் சீதையும் லட்சுமணனும். உடனே சுமத்திரை லட்சுமணனை பார்த்து என்ன தம்பி என்று, மகன் தானே, அம்மா நானும் அண்ணனோட 14 ஆண்டுகள் காட்டுக்கு போகலாம் முடிவெடுத்துட்டேன். உடனே சுமத்திரை தான் பிள்ளை கை எடுத்துட்டு போய் ரூம்ல வச்சு, நீ எடுத்துட்டு போற, அதெல்லாம் பெரிய எடுத்து விவகாரம், இப்படியே கெடுகட்டு போ, நீ போடா உள்ள என்று சுமத்திரை சொன்னாலான்னா இல்ல. தன் மகன் 14 ஆண்டு அண்ணனோட போறேன்னு சொன்னோன்னு சுமத்திரை குதூகலம் அடைந்தாள். லட்சுமணா, அம்மா நீ எடுத்த முடிவு நல்ல முடிவு, சபாஷ், இங்கிருந்து புறப்படு. சரிம்மா, மரபுரி தருகிறேன், நீ அதை கட்டிக்கொள். சரிம்மா, இனிமேல் உனக்கு அந்த வனம் என்ற காடு அயோத்தி ஆகாதது அன்றால் உனக்கு அவ்வனம் இவ் அயோத்தி. அருமையான பாட்டு. உனக்கு அந்த வனம் என்ற காடு இருக்கிறதே, அதுதான் உனக்கு இருக்கிற அயோத்தி மாநகரம். சரி, அயோத்தி மாநகரம் போயிட்டு அப்பா யாரு? மா காதல் ராமன் அம்மன்னவன். ராமர் இருக்காரு உங்க அண்ணன், அவர் தான் இனிமேல் உனக்கு அப்பா. இந்த மன்னவன் தசரதன். வையம் ஈந்தும் போகாம் உயிர்த்தாயர் நம் பூங்குழல் சீதை. உனக்கு அம்மா யாரு? சுமத்திரை தான் அங்க இருக்கிறனே, இனிமேல் உனக்கு அம்மா எல்லாம் சீதை தான். எந்த தாய் சொல்லுவார்? இன்னொருத்தி மகனாக இருக்கிற ராமன் காட்டுக்கு போகும்போது தான் உள்ள கூட போறேன்னு சொல்றதே கொஞ்சம் அதிகப்படி. அதை தடுப்பதற்கு தான் தாய் நினைப்ப. அது அன்னில சொல்றா பாருங்க, இல்லடா தம்பி, நீ பொட்டதுதான் நியாயம், அதுதான் தர்மம். அந்த வனம் உனக்கு அயோத்தி, ராமர் உங்க அப்பா, சீதை உங்க அம்மா, நான். ஏகாய், உடனே புறப்படும். இனி இவ்வையின் நிற்றலும் ஏதம். இன்னைக்கு ஒரு நிமிஷம் நின்னா கூட உனக்கு பாதுகாப்பில் புறப்படுறான். உடனே புறட்டான். ராமர் லட்சுமணன் சீதை 3 பேரும் சுமத்திரை காலத்தொட்டு கொண்டு புறட்டாங்க. கொஞ்ச தூரம் போயிருப்பான். ராமன் லட்சுமணன் சீதையும். லட்சுமணா கூப்பிட்டா சுமத்திரை. அம்மா வேறு ஏதேனும் சொல்ல வேண்டுமாம்மா என்று கேட்டா. இல்லடா தம்பி, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும். என்ன முக்கியமான விஷயம் என்று கேட்டார் லட்சுமணன். பின்னும் பகர்வாள். மேலும் சொல்றா, மகனே இவன் பின் செல். லட்சுமணனாக இருக்கிற என் மகனே, இந்த ராமன் பின்னாடி போ. தம்பி என்னும்படி என்று. சார் சூப்பர். ராமாயணத்துடைய 14 வருஷம் காட்டுக்கு போய் அங்க காட்டுல போய் உங்க ராமனா இருக்கிற அங்க அண்ணன் பின்னாடி போகும்போது உங்க அண்ணனுக்கு ஒரு பெரிய படுக்கை செஞ்சு வச்சு விட்டு நீ ஒரு படுக்கை செஞ்சு தூங்க விடாதரா.
உங்க அண்ணனுக்கு 5 மாம்பழம் 2 சாத்துக்குடி சாப்பிட்டார, நீ 7 மாம்பழம் 3 சாத்துக்குடி சாப்பிடாதா? எப்படி இருக்கணுமா? நீ ஒரு தம்பி, அவன் அண்ணன் தம்பி உறவுல 14 வருஷம் போகக்கூடாது. அடியாரின் ஏவல் செய்தி, ஒரு அடியவன் போல பணி செய்யல. யார் சார் சொல்ல? இந்த பாட்டுல பள்ளிக்கூடத்தில் பாடுறாங்க பிள்ளைகளுக்கு. அண்ணன் தம்பி பாசம் எப்படி இருக்கணும்னா இப்படி இருக்கணும். ராமன் பின்னாடி லட்சுமணன் போகும்போது அவங்க அம்மா கூப்பிட்டு சொன்ன வார்த்தை, பின்பகர்வாள் மகனே இவன் பின் செல், தம்பி என்னும்படி என்று அடியாரின் ஏவல் செய்தி. ஒரு அடியவன் போல பணி செய். ராமர் தூங்கினார்னா நீ காவல் காத்துக்கிட்டு இருக்கு. ராமர் சாப்பிட்டார்னா இலையை போய் எடு, எச்சு இலைய. சீதை சாப்பிட்டா எச்சு இலை எடு. நீ போய் முன்னாடி உட்காந்து சாப்பிடாத. அவருடைய வேட்டியை துவைச்சு போடு. அவருக்கு எல்லா விதமான பணிவிடையும் செய்யி. அவர் தூங்கின பிறகு நீ தூங்கு. அவர் விழிப்பதற்கு முன்பு விழித்து எல்லா பணிபடியும் செய்து வைத்து காத்துக்கிட்டு இருக்கு. காய்கறிகள் எல்லாம் பற்றி வந்து அவர் கொடு. ஒரு சர்வெண்ட் மாதிரி இருந்தாங்க. சொன்னவள் யாரு? சுமத்திர. சுமத்திர ராமனுக்கு சித்தி, லட்சுமணுடைய அம்மா. இதோட பிடிச்சல சார். சரி அப்படின்னா கொட்டுவாமா, நான் அப்படியே செய்யறம்மா. 14 வருஷமும் ராமண்ணாவுக்கு சீதை அன்னிக்கு அப்பா அம்மா மட்டும் இல்லாம ஆண்டவன் அம்பாடா நினைச்சு பணி செய்யறம்மா. நீ சொன்ன மாதிரி எல்லா பணியும் செய்யறம்மா, தப்பு செய்யாம செஞ்சுட்டு வர்றம்மா. 14 வருஷமும் லட்சுமணன் வரட்டான். தூரம் போனா, லட்சுமணா முக்கியமான விஷயம் சொல்ல விட்டுடவா கூப்பிட்டா. இன்னும் என்னம்மா சொல்ல போற? மணி 7 ஆயிட்டுதுமா. லட்சுமணன் சொல்றான், மணி 7 ஆயிட்டுதுமா, இன்னும் என்னமா சொல்ல போற? ஒன்னுலடா தம்பி. அருமையான பாட்டு. லட்சுமணா அம்மா 14 ஆண்டுகள் கழிந்த பிறகு ராமனும் சீதையும் உயிரோடு வந்தா வா. ஒருவேளை 14 ஆண்டுகள் காட்டில் வாழும் காலத்தில் ஒரு புலியினாலோ ஒரு சிங்கத்தினாலோ ஒரு யானையினாலோ அல்லது வேறு எதிரிகளாலோ ராமனுக்கோ சீதைக்கோ பெரிய உயிருக்கு ஆபத்து நிகழ்ந்து விடுமானால் அந்த ஆபத்து நிகழ்ந்து விடுகிற நிகழ்ச்சி புரிந்து என்று சொல்லக்கூடாது. அந்த ராமனுக்கும் சீதைக்கும் ஏற்பட்ட அந்த விபத்தை, அந்த ஆபத்தை காப்பதற்காக நீ சென்று போயிட்டு நீ இறந்த பிறகுதான் அவர்கள் இறந்தார்கள் என்ற செய்தி என் காதில் விடணும். அப்படி சொல்றா தான் பிள்ளை. அவங்க 2 பேரும் உயிரோடு வந்தா நீ வா. ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து நிகழுமானா அவங்களை காப்பதற்காக நீ போய் சண்டை போட்டு உன் உயிர் பிரிந்த பிறகுதான் அவங்க. அதாவது நம்ம வாழ்க்கையில ஒருத்தர் கேரண்டி கொடுக்கணும். ஒரு உதாரணம் சொல்றேன். எங்கள் திருப்பனந்தாள் கல்லூரியிலே எங்கள் மாமா பேராசிரியர் கு. சுந்தரமூர்த்தி ஐயா, அவங்க 20 வயசுல அவங்களுக்கு கல்யாணம். எங்க அக்கா பாஸ்கரவல்லி, சுந்தரமூர்த்தி மாமா அவங்க பொண்ணு தான் இவர். அவங்க எனக்கு தாய் மாமா. 20 வயசுல வேலைக்கு வந்துட்டாங்க. 20-22 வயசுல கல்யாணம் எடுத்து கல்யாணம் ஆகி ஒரு 6 மாதம் 1 வருஷத்துல எங்கள் மாமா வந்து ட்ரைனிங் புறப்படுறாங்க. அப்போல்லாம் 6 மாதம் டீச்சர் ட்ரைனிங், பட்டிஸ்ட் ட்ரைனிங். மாமாவுக்கு ஆர்டர் வந்துருக்கு சைதாப்பேட்டையில், மெட்ராஸில். அப்போல்லாம் ஒரு இடத்துல தான் ட்ரைனிங். எங்கள் அக்காவை கொண்டு போய் ஊரில், எங்கள் அப்பா அருங்கால் கிராமம், எங்கள் அப்பா கணக்கப்பிள்ளை. அங்கேருந்து ஒரு இடத்துல ஒரு 40-50 கிலோமீட்டர் தொலைவில், 50-60 கிலோமீட்டர் அருங்காலிலேருந்து கீழப்பூர் வந்து, கீழப்பூர்லேருந்து அரியலூர் வந்து, அரியலூர் வந்து அணக்கிற வழியாக திருப்பனந்தாள் வரணும். 2 பஸ்ஸு மாறணும். வேறு ஒன்றும் வழி கிடையாது. அப்போ சர்வீஸில் போகணும், எதுவும் கிடையாது. லெட்டரை போடுவாங்க எங்கள் மாமா, அப்பா பார்த்துட்டு வருவாங்க. அப்போ அப்பா உடனே அப்பாவுக்கு லெட்டரை போட்டாங்க, இது மாதிரி நான் ட்ரைனிங் போகிறேன் சைதாப்பேட்டைக்கு, பாஸ்கரன் தனியாக இருக்கிறா, ஒரு 2 நாள் தங்கி இருக்க சேவை பண்ணிட்டு போயிடுறேன், நீங்கள் வந்து அழைச்சிட்டு போய் அருங்கால வச்சுங்க, நான் 6 மாதம் ட்ரைனிங் முடிச்சு வந்து அவளை அழைச்சிக்கிறேன் என்ன சொல்லிப்போம். இவன் வந்து பகை போடுங்க. எங்கள் அப்பாவுக்கு லெட்டர் கிடைச்சதே எங்கள் அப்பா வரணும், போஸ்ட் உடனே இவங்க என்ன பண்ணுறேன், எங்கள் மாமா சுந்தரமூர்த்தி மாமா அந்த காலேஜ் பிரின்சிபல் கே. வெங்கட்ராமையான ஒரு பிராமின், ஆந்திர பிராமின்.
அவர் எங்கள் மாமாவுக்கு ஒரு வகையில் வாதியார் கூட, எங்களுக்கெல்லாம் அவர் தான் பிரின்சிபல். அவர் அங்கே திருப்பனந்தாலே சங்கீதத்தில் குடியிருந்தார். நேராக போனாங்க மாமா. ஐயா என்ன சுந்தரம், என்ன விஷயம் சொல்லு. இந்த மாதிரி செகண்ட் கிரேட் ட்ரைனிங் எனக்கு ஆர்டர் வந்தது, 6 மாத காலம் நான் அங்கே போயிட்டு வரணும். பாஸ்கரன் தனியாக இருக்கிறா, அருங்கால இருக்கிற கணக்கு எங்கள் அப்பா புதுசுக்கு தெரியும். மாமா லெட்டரை இருக்கிறேன் வந்துடுவாங்க, ஒரு 2 நாள் அல்லது 3 நாள் ஆகும் வர்றதுக்கு, லெட்டரை அடிச்சு வர்றதுக்கு. சேர்த்து அவளுக்கு பாதுகாப்பாக கொஞ்சம் நீங்கள் யாராவது அங்கே படுக்க வச்சா தேவை, எனக்கு யாரும் தெரிஞ்சவங்க இல்லை, நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பிரின்ஸ்பல்கிட்ட சொல்கிறார். சார் எங்கள் மாமா ப்ரொஃபஸர், அவருடைய ஸ்டூடெண்ட் 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு வேலைக்கு வருது. பிரின்ஸ்பல்கிட்ட சொல்கிறார். அப்போ வெங்கட்ராமையா இது என் வேலையான்னு கேட்டாரா? ஒரு பிரின்ஸ்பல்கிட்ட வந்து இப்படி சொல்றியே நீன்னு கேட்குறீங்க, பக்கத்து வீட்டுக்கு சொல்லிட்டு போக சொல்லலாம் இல்லை, இல்லை ஒன்றே உங்கள் ஊரில் விட்டுட்டு போக சொல்லலாம் இல்லை, அதெல்லாம் சொல்லலை. வெங்கட்ராமையா பிரின்ஸ்பல். நாங்கள் சார். உடனே அடுத்த வார்த்தை சொன்னார். சுந்தரம் அருங்கால லெட்டரை போட்டல, எழுதி போட்டேன். கணக்கு பிள்ளை உங்கள் மாமா வந்துடுவாங்கல்ல, வந்துடுவாங்க, 3 நாள் ஆகும், 4 நாள் ஆகும், கவலைப்படாது. பாஸ்கரன் தனியாக இருக்கிறாளா? பாஸ்கரன் எங்கள் அக்கா, நீ தைரியமாக போயிட்டு வா, கையில் பணத்து செலவு பணம் வச்சுருக்கியான்னு கேட்குறேன். இல்லை வச்சுருக்கேன், இந்த ஒரு 100 ரூபா கையில் செலவு வச்சுக்க, அப்புறம் வந்து சம்பளத்தை பார்த்துக்கலாம். ஏன்னா வெளியூர் சென்னை போகிறாங்களாம், வேட்டி சட்டெல்லாம் மாற்றுக்கு இருக்குது, அதெல்லாம் இருக்குங்க ஐயா, எல்லாம் எடுத்துக்கிட்டேன். நீ புரட்டு போ, பண்டறிக்கு பியூன், அவனை தினம் இரவு நேரத்தில் அங்கே படுக்க வைக்கிறேன். அது மட்டும் இல்லை சுந்தரம், நான் காலையில் மாலையில் ராத்திரியில் போய் கொஞ்சம் பார்த்துட்டு வரேன் பாஸ்கருக்கு என்ன வேணும்னு சொன்னோடனே எங்கள் மாமா அழுதுருக்காங்க. சின்ன வயசு 22 வயசு ஒரு வயசில் எங்கள் அக்காவுக்கு 10 12 வயசு தான் இருக்கும். கூட்டிட்டு போகிற மீன் அழுதோம்னு என்ன சொல்லுவோம். வெங்கட்ராமையா சொன்னால் நாங்கள் ஒரு வார்த்தை, சார் அதை மறக்கவே மாட்டோம் சார், என் வாழ்ந்தது. சுந்தரம் ஐயா, வெங்கட்ராமையா உயிர் இருக்கிற வரை மனைவிக்கு உயிர் இருக்கும். ஒருவேளை உனக்கு மனைவிக்கு ஆபத்துன்னா இவன் செத்துட்டான் இது சொன்ன ஒரு பிரின்சிபல் சார், ஒரு காலேஜ் பிரின்சிபல் அப்படிலாம் இருந்தாங்க சார் அந்த காலத்தில். ஒரு பிரின்சிபல் ஒரு வாதியர் போய் சொல்லிட்டு போனா, உன் பொண்டாட்டியை உயிர் மாதிரி காப்பாற்றுறேன், என் உயிர் பிரிஞ்ச பிறகு தாண்டா உன் பொண்டாட்டிக்கு ஆபத்து வரும், அது பாட்டு காத்துக்கிற போயிட்டு வா. இந்த கேரண்டிக்கு எங்கள் பிரின்சிபல் கொடுத்தாருன்னா எங்கள் மாமாவுக்கு நிம்மதியாக சென்னை போக. யார் சார் சொல்லுவா? அந்த மாதிரி தான் இங்கே சுமத்திர லட்சுமணா அம்மா, ராமனோ சீதையோ 14 ஆண்டு காட்டில் இருக்கிற பொழுது எந்த ஆபத்து வராமல் பார்த்துக்க, காவல் காத்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை அவங்களுக்கு ஆபத்து வந்தால் நீ தடுப்பதற்கு போயிட்டு நீ இறந்து விட்ட பிறகுதான் அவங்களுக்கு ஆபத்து வந்ததுங்கிற செய்தி என் காதில் விழும்படியா நீ நடந்துக சொல்றா பாருங்க. பின்னும் பகர்வாள் மகனே இவன் பின்சல் தம்பி என்னும்படி என்று அடியாரின் ஏவல் செய்தி மண்ணும் நகர்க்கே இவன் வந்திடின் வா. 14 வருஷம் கழிச்சு அவன் இவன் திரும்பி வந்தாவா, அது வன்றேல் முன்னம் முடி. ஒருவேளை அது நடக்கலன்னு நீ முன்னாடி இறந்ததா இருக்கணும் என்றாள். பால் முளை சோர நின்றாள். கம்பன் பாட்டு. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி இருக்கிற அவ்வளவு அந்யோன்யமான அண்ணன் தம்பிகள், அந்த அண்ணன் தம்பி பெற்றெடுத்த தாய் முத்திரவேதம் பண்ணாம தம்முடைய சக்கரத்தி பிள்ளையை கூட தம்முடைய பிள்ளை பணி செய்யணும், சக்கரத்தி பிள்ளைக்கு கூட நம்முடைய பிள்ளை வந்து சர்வெண்டா இருக்கணும், அது ஒரு நாள் 14 வருஷம் இருக்கணும் என்ற அளவுக்கு சொல்லிக் கொடுக்கிற நீதி நூல், வாழ்வியல் அறநூல் கம்பராமாயணம் என்பதை தெரிவித்து, அதன் பிறகு சுமத்திரிடம் விடைபெற்று புறப்பட போகிறார்கள் ராமனும் லட்சுமணனும் சீதையும் என்பதை தெரிவித்து, இவ்வண்ணமாக வாழ்வியல் அறங்கள் பலவற்றையும் பந்தவாசங்களின் நெருக்கத்தையும் வாழ்வில் விட்டு கொடுக்கும் நீதியினுடைய பெருமையும் சொல்லித் தருகிற இந்த கம்பராமாயணத்தை நாம் தொடர்ந்து இந்த போக்கில் சிந்திப்போம் என்று தெரிவித்து இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருள்மிகு சீதா பிராட்டி உடனாயிருக்கிற ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜே.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி.